நான் போகும் பாதை நீ வீசும் பாதை, நான் போகும் பாதை நீ வீசும் பாதை, மாங்கல்யம் நம்மை சேர்த்ததே. உன்னாலே கண்ணோர நாளும் அன்பெனும் பூ பூக்குதே. இனி எந்த யோசனை தரும் உந்தன் வாசனை, வாழ்வின் சங்கீதமே என்றும் கோபாலமே தேடி சொல்லாமலே. காதல் வருகின்றதே இல்லை இல்லாமலே, நெஞ்சம் பறக்கின்றதே, அந்த தெய்வம் நம்மை தேர்வு செய்தது, நம் உள்ளம் ரெண்டை ஒன்று சேர்த்தது. திருமாங்கல்யம் 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 திருமாங்கல்யம். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते, उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम्. कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते, उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम्. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज, उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द சந்தியா அத்தா காலேஜுக்கு போயாச்சா? உள்ளதா இருப்பா. சரி பாட்டி. தாத்தா சந்தியா அத்தா எங்க? ஏன் காலையிலயும் வார்த்தையா தேடுற? அவ தூங்கிட்டு இருப்பா, நீ போய் விளையாடு. ஹோம்வொர்க் பண்ண சொல்லிடுவாங்க. ஏய் நந்து, வந்து படிடா. மிஸ் கொடுத்த ஹோம்வொர்க் இன்னும் முடிக்கலல்ல. நந்து, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். படிக்க சொன்னா ஓடிடுறான் பாரு. ஐயா, நல்ல வேலை அம்மா கிட்ட மாட்டல. கிளம்பிட்டீங்களா? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்னடா? சார் குட் மார்னிங் சார். சார் அவங்க 2 பேரும் நேரத்தை சரண்டர் ஆயிட்டாங்க சார். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இன்னைக்கு அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்திடலாம் சார். டாடி, சந்தியா ஆண்டி. சார் 1 செகண்ட் சார். நந்து, அப்பா பேசிட்டு இருக்கேன்ல, போ அங்க போய் விளையாடு. இல்ல டாடி. ஓன்னு சொல்றான்ல.
சாரி சார். சார் அந்த ஃபைலை கமிஷனர் ஆஃபீஸ் கொண்டு வந்துட்டுமா சார்? ஓகே சார். காலேஜுக்கு கிளம்பாம தூங்கிட்டு இருக்கியா? இரு நான் வரேன். சந்தியா அத்தை, அத்தை, சந்தியா அத்தை, அன்னைக்கு நான் சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அம்மா கிட்ட மாட்டி விட்டல, இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நிர்மலா, என்னத்த? டீயை குடுத்துட்டு அப்படியே சந்தியா எழுந்துட்டாளா இல்லையான்னு போய் பாரு. இன்னைக்கு அவ காலேஜுக்கு லேட்டா போறேன்னு சொன்னா, அதுக்காக இவ்வளவு நேரமா தூங்குறது? போய் எழுப்ப அவள. சரிங்க அத்தை. அந்த பேங்க் ராபரி அக்யூஸ்டுக்கு கோர்ட்ல போலீஸ் கஸ்டடி வாங்கிட்டியா? வாங்கிட்டப்பா. என்கொயரி இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ம், இது ஒரு முக்கியமான கேஸ். இந்தாங்க மாமா. அடிக்கடி ஃபோன்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன்ப்பா. வேற ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்படும்பா. ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணு. 10:30 ஆஃபீஸ் வந்து பார்க்குறேன்ப்பா. சந்தியா, சந்தியா, இன்னுமா தூங்குவ? சந்தியா, இன்னும் என்ன தூக்கம்? எந்திரி சந்தியா. எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். காலேஜுக்கு லேட்டா போனா போதும். ஏற்கனவே நீ நல்லா தூங்கிட்ட. அத்தை தான் உன்னை எழுப்ப சொல்லி என்ன அனுப்புனாங்க. இப்ப நீ வரல, அத்தையே வந்து எழுப்புவாங்க சொல்லிட்டேன். ஐயோ, அம்மா வரத்துக்குள்ள எழுந்து போயிடணும், இல்லனா அவ்வளவுதான். குட் மார்னிங் எவ்ரிவன். ஏய் சந்தியா, என்னது இது? என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? எதுக்கு எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறோமா? முதல்ல போய் முகத்தை கண்ணாடியில பாரு. எதுக்கு கண்ணாடிய பார்க்கணும்? பாரு 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 பாரு. நந்து, ஏய் நந்து, ஏன் இப்படி பண்ண? பாட்டி பாட்டி, அத்தைய பாருங்க பாட்டி. இல்லம்மா, அது வந்து இந்த நந்து தான் என் முகத்துல. முதல்ல போய் உன் முகத்தை கழுவு. இன்னும் என்ன சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நந்து மாதிரி. கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கேன். நந்து சின்ன பையன், நீ என்னடான குழந்தை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க.
நம்ம நந்துக்குட்டி அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பெரிய குறும்புக்காரன்னு ப்ரூவ் பண்ணிடுறான். ஆனா நந்து என்ன பண்ணாலும் எனக்கு அவன் மேல கோவமே வராது. ஏன்னா அவன் என் செல்லம். ஆனா நந்து பண்ண கலாட்டாவுல ஒரு நல்ல விஷயம் உங்க அம்மா மனசுல இருந்து வந்துடுச்சே. புரியலையா நீ? அதான் உன்னை கண்டிக்கிற மாதிரி உன் கல்யாண பேச்ச எடுத்துட்டாங்கல்ல. என்ன அண்ணி, இப்பதான் செகண்ட் செமஸ்டர் ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அம்மா கல்யாண பேச்சு எடுத்துட்டாங்களே. என் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு நான் இன்னும் டிசைட் பண்ணவே இல்ல. அதுக்குள்ள எப்படி அண்ணி? உன்னோட கெரியர், உன்னோட ஃபியூச்சர் எல்லாமே உன் விதிப்படி தான் நடக்கும். ஏன் உன் கல்யாணமும் அப்படிதான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் இவன் தான் மாப்பிள்ளைன்னு கடவுள் முடிவு பண்ணிருப்பாரு. அதே மாதிரிதான் உனக்கும் இவன் தான்னு ஒருத்தர கடவுள் முடிவு பண்ணிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஐயோ என் செயின், என் செயின், என் செயினை அறுத்துட்டு போறான். யாராச்சும் வாங்க. என் செயின், என் செயின் போச்சு. ஐயோ என் செயின், யாராச்சும் வாங்க சார். 2 திருடங்க என் செயினை அறுத்துட்டு போறாங்க சார். என் செயின் போச்சு. போடா போடா. ஏய் இல்லடா. போடா போடா. டேய் வேகமா போடா. டேய் டேய் வேகமா போடா. ஏய் ஹெல்மெட் எடுங்கடா. என்னடா சார் சார் என்னாச்சு சார்? அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க தாலி செயின் என்கிட்ட தான் இருக்கு. ஸ்டேஷன்ல சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதை வந்து ஃபில் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். டேய் இருங்கடா. நீ ஒன்னும் கவலைப்படாத பிங்கி. அப்படி ப்ராப்ளம் ஏதாவது ஆச்சுன்னா நான் என் அப்பா கிட்ட பேசுறேன். இல்ல சந்தியா, அம்மா ரொம்ப சென்டிமெண்ட். அப்பா வர ஊர்ல இல்லாத அந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப பதட்டமா போன்ல பேசினாங்க சந்தியா. ஏய் அதான் சந்தியா சொல்றால, அப்பா கிட்ட பேசுறேன்னு நீ ஃபீல் பண்ணாம உள்ளவா. அண்ணே இத பத்திலாம் கவலைப்படாதீங்க. அண்ணே என்னாச்சு இன்னைக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு? கிரிமினல்ஸ் மட்டுமே வந்துட்டு போற நம்ம இடத்துக்கு ஒரே கிளிகளா வந்துட்டு போகுது. யோ திருந்தியவே மாட்டியா நீ? இதுல ஒரு சைன் பண்ணுங்கம்மா. சரிங்க சார்.
எதுக்கும் நீங்க ஒரு தடவை கோர்ட்டுக்கு வர வேண்டியதா இருக்கும். சரிங்க சார். சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்கம்மா. ரொம்ப நன்றிங்க சார். அம்மா ஒரு நிமிஷம். ம்? சிட்டில ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 செயின் ஸ்நாச்சிங் நடக்குது. அதுல 1-2 மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடியுது. நீங்க தப்பா நினைக்கலனா ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களை மாதிரி லேடிஸ் வெளியே போகும்போது அளவுக்கு அதிகமா நகையை போட்டுட்டு போகாதீங்க. அப்படியே வந்தீங்கன்னா சரியான பாதுகாப்போட வாங்க. சரியா? சரிங்க சார். பத்திரமா வீட்டுக்கு போங்க. வரேங்க சார். அம்மா அம்மா செயின் கிடைச்சிருச்சா? அம்மா தாலியை கழுத்துல போட வேண்டியதானம்மா? பறிப்போன தாலிமா திரும்ப கிடைச்சிருக்கு. சில பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு தான் திரும்ப கழுத்துல போடணும். முதல்ல கோயிலுக்கு போலாம் வா. சந்தியா, ஆ? தண்ணி இருந்தா கொடுமா. ஆ. டேய் ரவுண்ட்ஸ் போனோம், கிளம்பு. இருத்திரு. கிரிமினல்ஸை மட்டுமே பார்த்து பார்த்து பாவப்பட்ட இந்த ஸ்டேஷன்ல தேவதைங்க நடந்து நடந்து இந்த இடத்த புண்ணியமாக்கி இருக்காங்க. பாரேன். கோபி பி சீரியஸ். நம்ம இப்போ டியூட்டில இருக்கோம். கிளம்பு. நீ எந்த பொண்ணையும் பார்க்காம ஏகபத்தினி விரதனா இருந்துட்டு போ. என்ன கொஞ்சம் பார்க்க விடுற இந்த தேவதைங்களெல்லாம். முறைக்காத. ஏன்டா இப்படி இருக்க? கல்யாணமாவது பண்ணிப்பியா இல்ல இப்படியே டியூட்டி டியூட்டி மை பெஸ்ட் ஒய்ஃப்னு இருந்துருவியா? கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்கு அந்த டவுட்டே வேண்டாம். ம்? சந்தியா அம்மாவோட செயினை அறுத்துட்டு ஓடின அந்த திருடனை விரட்டி பிடிச்ச அந்த கான்ஸ்டபிள் உண்மையிலேயே ஹீரோ தாண்டி. இந்த காக்கி யூனிஃபார்ம்ல பாக்குற எல்லாருமே ஹீரோ மாதிரி தெரியறாங்கடி. அங்க பாரு, அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் அந்த ஹீரோ. நான் எதுக்குடா அவங்கள பார்க்கணும்? இங்க மட்டும் இல்ல, இங்கேயும் எங்கேயும் எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஏத்த பொண்ணு இதுதான்னு நான் முடிவு பண்ண மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண எங்க அம்மா எனக்காக தேடி கண்டுபிடிப்பாங்க. என்னது, உங்க அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிப்பியா? எஸ். எனக்கு ஏத்த மாப்பிளைய எங்க அம்மா பாப்பாங்க. எங்க அம்மா எனக்காக பார்த்து செய்யற எந்த விஷயமும் தப்பா இருக்காது. சோ பிங்கி, எவ்வளவு ஹேண்ட்ஸமான ஹீரோவா இருந்தாலும் அவனை நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. கிளம்பலாம். ஏறு.